ஓ, இது என்ன இடம்? ஒரு புதிய சவால். இப்போது நாங்கள் கண்டுபிடிப்போம். வாவ், இது ரொம்ப சுவையான நான் விரும்பிய கோகா கோலா பாட்டில. ஆனா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! ஓ, இதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. இது எனது பிடித்த பானம். மூடியை திறந்து சுவைக்கலாம். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், ஒரு பாட்டில் எனக்கு போதாது. ஓ, காத்திரு. மேரி, மன்னிக்கவும், ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆம், அதனால் தான் ஒரு பாட்டிலில் நிறுத்துவது நல்லது. சரி, இது மீண்டும் நடக்காது. மன்னிக்கவும். வாவ், மேரிக்கும் ஒரு கோக் கிடைச்சது. இது ரொம்ப விசித்திரமா உள்ளது. இது பொன்னிற கோலா போல தெரியுது. வாவ். சரி, இப்போ இந்த அழகான பொன் பாட்டுல என்ன மறைக்குது அப்படின்னு பாப்போம். வாவ், இந்த நிறத்தை பாக்குறீங்களா? இந்த கோலா உண்மையில பொன்னிறமா உள்ளது. இந்த அழகான பானத்தை சுவைக்க காத்திருக்க முடியல. என அற்புதமான சுவை. இப்படிப்பட்ட பானம் ஒரு பாட்டிலுக்கு செல்வம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த கோக் என் நாவை பொன்னிறமாக மாற்றிவிட்டது. வாவ், என் வயிறு கரகரப்பாக இருக்கிறது. மன்னிக்கவும் அண்ணா, ஆனால் நானும் என்னை அடக்க முடியவில்லை. என்ன? வாவ், அண்ணாவின் முகத்தை பாருங்கள். அது முழுவதும் பொன்னிற கோலாவால் கரைபட்டுள்ளது. ஆம் அண்ணா, நீ உண்மையான ராஜகுமாரி. நம் பொன்னிற ராஜகுமாரனை காத்திருக்க வேண்டும். சரி, ஹே, நீ தயாரா? அங்கே என்ன இருக்கிறது? வாவ், என்ன அழகான மற்றும் நாக்கு ஊற வைக்கும் ரோல்ஸ். இல்லை, ஹே, உண்மையில் இவை எனது. நான் அவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. ஆகவே முதலில் ஒன்றை முயற்சிப்போம். மெதுவாக, அவசரப்படாமல். ஓ, என்ன சுவையானது! ஆம், இங்கே ஒரு ரோலில் நிச்சயமாக நிறுத்த முடியாது. தயவு செய்து அண்ணே, உனக்கு உன் சொந்த உணவு இருக்கிறது. என் சுவையான ரோல்களை அனுபவிக்க என்னை நிறுத்தாதே. என்ன? ஓ, இன்னும் சாஸ் இருக்கிறது. அதுதான் உனக்கு தேவை. வாருங்கள். ஏம், இது என்ன? இந்த வெள்ளரிக்காய் உண்மையிலேயே சரி. ஒரு யோசனை. இத்தகைய பணியை சமாளிக்க ஒரு உண்மையான வாளின் கலைஞர் மட்டுமே முடியும். சரி, போகலாம். ஓ, என் வேலை இங்கே முடிந்தது. நீ சரியாக இருக்கிறாயா மேரி? வழியாக வெள்ளரிக்காய் தோலுக்கு மிகவும் நல்லது. சரி, எனது உணவை செய்ய நேரமாகிவிட்டது. நாங்கள் கொஞ்சம் அரிசி எடுத்து இது போல உருட்டுகிறோம். இது சிறந்த ரோல்களாக மாறுகிறது. இப்போது முயற்சிப்போம். அது உண்மையில் மோசமாக இல்லை. ஆமாம், நான் ஒவ்வொரு துண்டையும் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். அத்தனை சிறந்த உணவு வீணாக விடாதே. என்ன ஒரு குளிர்ச்சியான வாழ். இது முந்தைய வாழ்க்கையில சமுராய் ஆகியிருக்க வேண்டும். மன்னிக்கவும், நான் என் வலிமையை கொஞ்சம் தவறாக வழிநடத்தினேன் என்று நினைக்கிறேன். என்ன? ஆனால் இது உங்களுக்கு உண்மையில் நல்லது. உண்மையில் இல்ல. சரி, இல்லை, நாங்கள் ஏதாவது யோசிப்போம். அழாதே, அழாதே. இதோ கொஞ்சம் ஒட்டுக்கட்டி. சரி, சிறப்பு. ஹூரே. எங்கள் வீரர்களை புதிய சவாலில் என்ன காத்திருக்கிறது? இந்த முறை மேரி தொடங்குகிறாள் போலிருக்கிறது. வாவ், இந்த அழகான பொன்னிற பாப்கார்னை பாருங்கள். ஆம், இது சுவையிலும் தோற்றத்திலும் சரியானது. மன்னிக்கவும் அண்ணா, ஆனால் மேரி இவ்வளவு சுவையான ஒன்றை பகிர்ந்து கொள்ள போவதில்லை. நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்க வேண்டும். இது ஒரு பாப்கார்ன் பேக்கேஜ். ஆனா பாப்கார்ன் எங்க? அது எங்காவது உள்ள இருக்கலாம். என்ன? காத்திரு. உண்மையிலேயே இந்த பாக்கேஜ் அடிப்பகுதி இருக்கிறதா? என்ன? இது எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. பாக்கேஜில் பல மக்காச்சோள விதைகள் உள்ளன. ஆனால் இது பாப்கார்ன் அல்ல. நீங்கள் குறைந்தபட்சம் முயற்சி செய்யலாம். பார்ப்போம். ஐயோ, எவ்வளவு கடினமாக இருக்கின்றன. ஆம், இது அண்ணே கனவு கண்ட சுவையானது அல்ல. வாவ், அண்ணே ஒரு சிறந்த யோசனை கொண்டிருக்கிறார் போல. மிகவும் சரி. ஒரு கர்லிங் ஈரன் உதவியுடன் நீங்கள் மக்காச்சோளத்தை சூடுபடுத்தி அவற்றை பாப்கார்னாக மாற்றலாம். சுவையாக இருக்கும். ஆனால் இந்த வழியில் பாப்கார்ன் பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அண்ணே, சில மக்காச்சோளத்தை ஒரு கர்லிங் ஈரனில் வையுங்கள்.
வாவ், இது ஏதோ மந்திரம் போல தெரிகிறது. நம்ப முடியலை. மேரியும் அண்ணின் வாழ்க்கை தந்திரத்தால் கவரப்பட்டுள்ளார் போல. பெண்கள் பரிமாற்றத்தை ஏற்பாடு செய்ய முடிவு செய்தனர். ஏன் இல்லை? அப்படியா? கணக்கு போட நேரம் வந்துவிட்டது. ஓ, உண்மையிலா? வாவ், என்ன ஒரு அழகான பொன்னிற கேக். எவ்வளவு பெரிய அளவு. மன்னிக்கவும் ஆனால் இந்த முறை அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. ஓ, இப்போது ஒரு துண்டை வெட்டுவோம். ஆம், இது தெய்வீகமாக இருக்கிறது. மற்றும் இந்த பெரிய சுவையான கேக் எல்லாம் எனது மட்டுமே. சரி, முதல் துண்டு உள்ள போய்விட்டது. இது வெறும் தொடக்கம்தான். வாவ், என் வாயில் பல்வேறு சுவைகள் இருக்கின்றன. வாவ், இவை எனது இனிப்புகள். நான் சாக்லேட்டுடன் தொடங்குவேன். எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். ஆனால் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவதற்கு பதிலாக சாக்லேட் வாஃபிள்ஸ் மற்றும் மாமர்லேட் கரடிகள் கொண்டு ஒரு சுவையான சாண்ட்விச் செய்ய முடியுமானால் ஏன் சாக்லேட் மட்டும் சாப்பிட வேண்டும்? ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சரி, முதல் கடி. இது நம்ப முடியாதது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், ஓ, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஓ, வாங்க பெண்களே, காத்திருங்கள். இல்லை இல்லை இல்லை. என்ன இது? பொன்னான பர்கரா? இது ஃபர்ஸ்ட் இது எஸ்ரல் செயின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சொந்தர் கூட கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. பட் அது அனே அவர் சேஷஸ்டபிளி ஆஃப் மழை பண்டி என்ன இதோட ஏதோ ஒரு ஜோக் போல இருக்குதா? ஸோ இதை சாண்ட்விச் அப்படின்னு கூட அழைக்க முடியாது. மேரிக்கு ஒரு யோசனை வந்தது போல் இருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? வாவ், மேரி இவ்வளவு அழகான சிறிய பர்கரை செய்துள்ளார். இப்போது இது எப்படி சுவைக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். சரி, நன்றாகவே தெரிகிறது. மேரி தனது பர்கர்களை சாப்பிடும் போது நான் உண்மையான சுவையை சுவைப்பேன். என்ன ஒரு பெரிய மற்றும் சுவையான பர்கர். இது பைத்தியம். ஆம், நீங்கள் இந்த பர்கரை முழு நாளும் சாப்பிடலாம். இது ஸ்டீவ் கோல்டில் வரையப்பட்ட பொன் பர்கர் போல தெரிகிறது. ஆனால் இவ்வளவு அற்புதமான மதிய உணவுக்கு இது பெரிய கட்டணம் அல்ல. மேரிக்கு இன்னும் சிறிய பர்கரின் சில துண்டுகள் மீதம் இருக்கின்றன போல. இவ்வளவு சுவையான ஒன்றை ஏன் வீணாக்க வேண்டும்? அதுவே நமது ஹீரோக்கள் அடுத்த சவாலில் வெற்றிகரமாக கடந்துவிட்டனர். அருமையான வேலை பெண்களே. அப்படியா? நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? நான் முதலில் இருப்பேன். வாவ், பாஸ்கின் ராபின்ஸ் என் பிடித்த ஐஸ்கிரீம். ஒரு முழு வாளி. அது எனக்காக. ஆம், இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். முதல் கரண்டியை முயற்சிக்கவும். ஓ, சுவை அற்புதமாக இருக்கிறது. இந்த வாளியை விரைவாக கையாள முடியும் போல் இருக்கிறது. ஏய், அங்க ஏன் உட்கார்ந்திருக்கிற? அண்ணா, உன்னுடையதை தர. சரி, பார்க்கலாம். வாவ், இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது மிக அழகாக இருக்கிறது. இது குறைந்தபட்சம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன். வச்சி பைலாம். இது சுவையா இருக்கு. இந்த முறை இரு வீரர்களும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் போல தெரிகிறார்கள். அன்னே தனது அருமையான பொன் ஐஸ்கிரீமை ரசிக்கிறார். மேலும் மேரி தனது பிடித்த பாஸ்கின் ராபின்ஸை சாப்பிடுகிறார். ஆனால் மேரியிடம் இன்னும் ஐஸ்கிரீம் உள்ளது. ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆனால் ஆமாம், எதுவும் மீதமில்லை. ஆனால் இந்த முறை அவள் உண்மையாகவே ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாள். என்ன சுவையான விஷயம்! நிலையாக இரு. எனக்கு ஏதோ ஒன்று உள்ளது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது உங்கள் குழந்தைக்கான பேட்ரிக். ஓ, மிகவும் நன்றி. ஆனால் அவனுக்கு இது பிடிக்கும் என எனக்கு உறுதியாக தெரியவில்லை. என்ன நிமிஷம், அவனுக்கு என்ன பிரச்சனை? நான் அவரை நீண்ட நேரமாக பிடிக்கவில்லை. என் தலையோடு விளையாடாதே. அது ஒரு குரங்கு. நீங்க இங்கே விலங்குகளை கொண்டு வர முடியாது. வெளியே போங்க. என்னை கவனச்சிதற விடாதே. பாருங்க, நான் போனில் இருக்கேன். வாவ், இப்படி ஒரு அழகி தனது மருத்துவமனையில் என்ன மறந்து விட்டார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் இப்போது அவளிடமிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். ஓ மை காட், இல்லை, நான் உள்ளே போக மாட்டேன். ஓ பெண்ணே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். பையர்களே,
பாராட்டுகளுக்கு நன்றி. முத்தங்கள். என்ன அது என்ன? ஓ இல்ல. எழுந்திரு. ஹலோ அன்பே. நீ உண்மையிலே என்னோட ஒரே அறையில் இருக்க போறாயா? இது ஒரு பெரிய மரியாதை. நான் செய்வேன். என் சிறிய ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள். நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். என் நண்பர்கள் ஹாம்ஸ்டர்கள். நான் அவர்களை தனியாக விட முடியாது. ஹாம்ஸ்டர்கள்? ஓ, நான் உங்களுடன் நிச்சயமாக தங்க மாட்டேன். அப்படியா? இப்போது எவரும் எங்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். இறுதியாக நான் உங்களுடன் விளையாட முடியும். நிற்கவும். உங்கள் ஹாம்ஸ்டரை எனக்கு கொடுங்கள். விலங்குகளுடன் மருத்துவமனைக்கு நுழைவது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. கவலைப்படாதீர்கள், அவன் இங்கே நன்றாக இருக்கும். விலங்குகளுடன் அனுமதி இல்லை. ஓ, இது மீன்களுக்கு பொருந்தலாம். என்ன செய்ய வேண்டும்? ஒரு யோசனை. ஆமா, நான் வந்து ஃபாடிங்கிற ஆக்வேரியை வெயிம்பச்சே மீன்லே வெயி. இது புழு பேசுறியா கூடுது ஐவிக்கள் போல. தயவு செய்து. நன்றி. வாவ், இது மிகவும் கனமாக இருக்கலாம். ஓ, சீக்கிரம் வா. ஓ, நன்றி பாட்டி. வணக்கம், நான் இங்கே இருக்கிறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு மீன்களை கொண்டு வந்துள்ளேன். ஓ ஆம், நாங்கள் அனைவரும் உங்களை மிகவும் மிஸ் செய்தோம். கப்பல் வையுங்கள். சரியானது. அழகே, உன்னை பார்க்கிறதற்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் குடிக்க ஏதாவது தேவை. ஊஃப், இது என்ன? அடடா, என்ன மாதிரியான நகைச்சுவை! குடிக்கணும், சாப்பிட வேண்டாம். ஓ, ஏனெனில் நீங்கள் உங்கள் பேத்தியின் பேச்சை கேட்க வேண்டும். ஆமா தாத்தா. ஓ, உன்னை பத்தி எனக்கு மிகவும் சலிப்பு. சின்னத்தை பார்க்க முடியலையா? எனக்கு அந்த விலங்கை கொடு. ஓ, இல்லை, தடை செய்யப்பட்டதா? ஓ, நான் பார்னியுடன் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மீன் பிடித்தவுடன் மருத்துவமனைக்கு சென்றது நல்லது. தேவையற்ற அனைத்து உபகரணங்களையும் நீக்க வேண்டும். ஒரு மீன்பிடி கம்பி எடுத்து. சரி, என்னை பின்தொடருங்கள் பார்னி. ஓ ஓ, உங்களுக்கு மிகவும் வருந்துகிறேன். ஆம், உங்களை போன்றவர்கள் நாய்களுடன் எங்கும் செல்ல முடியும். ஆம், வாருங்கள். ஓ ஓ ஓ, பார்னி நிறுத்து. ஓ, என்னிடம் வா. ஓ, இது விளையாட்டுகளுக்கான நேரம் இல்லை. ஓ, நான் நிறுத்து என்றேன். ஒரு நிமிடம் காத்திரு. ஹே, நீ பார்க்க முடியாது. மருத்துவமனை விட்டு வெளியேறு. வெளியே போ. ஓ, வாங்க. ஏய் குழந்தை, என்னை உள்ளே விடு. நான் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அம்மா, துரதிருஷ்டவசமாக நீங்கள் முடியாது. நீங்கள் எங்களிடம் விலங்குகளுடன் வர முடியாது. அப்போ என் பாம்பை எடுத்துக்கொள். ஓ, நீங்கள் வெளியேறுவது நல்லது. பாம்புடன் செய்ய முடியாவிட்டால் எனது கரப்பான் பூச்சிகளுடன் என்ன? அவற்றை மறைக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. அப்படி என்றால் நான் அதை என் தலைக்கு கட்டப் போகிறேன். பாருங்கள், இது எனக்கு காயம் ஏற்பட்டது போல இருக்கிறது. சரி, போகலாம். நிறுத்து. ஓ, உள்ள வா. வணக்கம். நிறுத்து. ஓ, சரி, உள்ளவா. சரியாக்கா. வணக்கம். வணக்கம். ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்கள் தலைக்கு அடிபட்டு விட்டதா? ஓ, நீங்கள் யூனிகார்ன் போல இருக்கிறீர்கள். என்ன? இல்ல, நான் என் தலைக்கு அடிக்கல. இது என் கரப்பான் பூச்சிகள். ஓ ஓ, அவற்றை விலக்கி வை. இந்த பூச்சிகளை நான் சகிக்க முடியாது. நல்லது, போ. ஓ, நான் மிகவும் பதட்டமாக இருக்கிறேன். போ. நிறுத்து. உன்னிடம் என்ன இருக்கிறது? உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, மீண்டும் நான் உனக்கு சொன்னேன், நீ விலங்குகளை வைத்திருக்க முடியாது, பறவைகளுடன் கூட. ஓ ஓ, சரி. நத்தை அவசரமாக மறைக்க வேண்டும்.
சரி, நான் சமையல்காரராக நடிக்கலாம். சரி, எண்ணத்தை ஒரு பாத்திரத்தில் மறைக்கிறேன். அவன் அங்கே பார்க்க மாட்டான். அதை கஞ்சி கொண்டு மூடினால் அவன் யூகிக்க கூட மாட்டான். சரியான உடையை தேர்வு செய்வது மட்டுமே மீதமுள்ளது. சரி, நமக்கெல்லாம் தயார். நண்பர்களே, எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள். போகலாம். ஓ வணக்கம். இன்னொரு உணவா? உள்ள வாருங்கள். ஓ, நல்லவைகள் வந்து விட்டன. என்ன இருக்கிறது? சுவையான பொருட்கள். சரி ஜில், உனக்காக ஓட்ஸ் கஞ்சி இருக்கிறது. அது எவ்வளவு ஆரோக்கியமானது என்று உனக்கு தெரியும். நீ உடனே நலமடைவாய். என்ன? ஒரு நிமிடம் காத்திரு. ஓ, என் அத்தைகள், நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். நீ எப்போதும் எனக்குடன் இருப்பாய். உனக்கு என்னாச்சு? நிறுத்துங்கள். நாய்களை அனுமதிக்கவில்லை. நான் உங்களை வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விட்டே. ஓ ஓ இல்லை, என்னுடைய எலியை பற்றி என்ன? என்னுடைய எலி ரொம்ப சிறியது. அவளை என்னுடன் மருத்துவமனைக்கு எப்படி அழைத்து செல்வது எனக்கு தெரியும். ஸ்பிளிண்டர், நான் உன்னை காற்றோட்ட வழியாக அனுப்புவேன். மிகவும் கவனமாக இரு. யாரும் உன்னை பார்க்க விடாதே. ஹலோ, உங்க பையில என்ன இருக்குதுன்னு காட்டுங்க. வாருங்க. எதுவும் சிறப்பு இல்லை. நான் சீஸை மிகவும் விரும்புகிறேன். என்ன? சரி, உள்ள வாருங்கள். ஓ, நன்றி. இன்னும் ஒருவரும் விரைவில் வருவார். என் ஸ்பிளிண்டர் வரப்போகிறார். சரி. அவளின் கிரீட்ட சீஸ் வாசனை வந்தவுடன் மற்றும் இங்கே அவர் இருக்கிறார். ஹே குட்டி, இந்த சில நிமிஷங்களில் உன்னை மிஸ் செய்து விட்டேன். அப்படியா? இதோ வணக்கம். என்ன? ஒரு எலி? ஓ, அதை என்னிடமிருந்து இப்போதே அகற்றுங்கள். ஓ இல்லை. நீங்க ஏன் கத்துகிறீர்கள்? அவன் மிகவும் அழகாக இருக்கிறான். நண்பா, எனக்கு பயமாக இருக்கிறது. நிறுத்து. நீங்கள் விலங்குகளை மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாது. அதை எனக்கு கொடு. வாங்க வாங்க. ஓ இல்லை, என்ன ஒரு பயம். அத பாருங்கள், என் பள்ளி என்னை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவனை உடனடியாக மறைக்க வேண்டும். மற்றும் எனக்கு எப்படி என்று தெரியும். உதாரணமாக, தொப்பியின் கீழ் இந்த பையன் அங்கே போக மாட்டான். ஓ ஓ நிறுத்து. நீ எங்க போகிற? நான் உடனடியாக உள்ளே செல்ல வேண்டும். இவ்விலங்குகள் இல்லை. ஓ, எனக்கு அவை இல்லை. அப்போ உள்ள வாங்க. அவசரம். ஓ ஓ இல்லை. உனக்கு வெட்கமா இல்லை? அட, வெளியே போ. உனக்கு என்ன வேண்டும்? நீ என்னை கிண்டல் செய்கிறாயா? நீர் விலங்குகளை உள்ளே கொண்டு வர முடியாது. ஓ இல்ல. நிறுத்து. ஓ, என்னுடைய பூனை பற்றி என்ன? அவன் கண்டிப்பாக என்னை இல்லாமல் இருக்க மாட்டான். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் என் பையில திருப்பி அதுக்கு ஒரு ஹூடி போடினால் அவன் என்ன கர்ப்பிணி பெண்ணாக நினைச்சு விடுவான். வா. அந்த வயிறு, நிச்சயமாக நான் அதை தொடலாமா? சரி. இல்லை, ஆனால் சரி. நிறுத்து. அது என்ன? ஒரு பூனை சத்தம் கேட்டது. அது கண்டிப்பாக ஒரு பூனை. நீங்க விலங்குகளை கொண்டு வர முடியாது. ஓ மன்னிக்கவும் மன்னிக்கவும். பை